பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக. இந்த வீடியோ மூலியமாய் ஒரு சின்ன செய்தியை உங்கள் மத்தியில் சுருக்கமாய் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னவென்றால், கர்த்தர் எவரை நடத்துகிறாரோ அவர்களுக்குரிய காரியங்களை அவர் பார்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். அவர்களுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். உதாரணத்திற்கு, நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரு நாயையோ இல்லை பூனையோ நம்ம வளர்க்குறோன்னு வச்சுங்க. ஒரு நாயை நம்ம வளர்க்குறோன்னு நினச்சிங்க. நமக்கு சாப்பிடுவதற்கு என்ன இருக்கோ என்ன இல்லையோ, ஆனால் நாம் கொண்டு வந்த அந்த நாய்க்குட்டிக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளால் முடிந்ததை நம்ம அதுக்கு கொடுத்து அதை வந்துட்டு அதனுடைய தேவைகளை நம்ம சந்திப்போம். அந்த நாய் வந்துட்டு இவங்க என்னை பார்த்துக்குவாங்களா, நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாவது இருக்கா, லஞ்சுக்கு ஏதாவது இருக்கா, டின்னருக்கு என்ன வச்சுருக்குறாங்க, குடிக்கிறதுக்கு என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிக்காது. அதை பற்றி அது கவலையே படாது. ஏன்னா அதை பொறுப்பெடுத்து கொண்டவர்கள் ஒருவர் இருக்கிறார். அவர்களோடு கூட அந்த செல்ல பிராணி இருப்பதினாலே அதற்கு தெரியும், அவங்களோடு கூட இருக்கிறதுனால அவங்க எப்படியாவது அதற்கு வேண்டியதை அவர்கள் கொடுத்து விடுவார்கள் என்று சொல்லி. ஒரு சின்ன ஒரு நாய்க்குட்டிக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை நமக்கு நிறைய நேரங்களில் இருப்பது கிடையாது. எப்படி அந்த நாயை நாம் தூக்கி கொண்டு வந்ததுனால, நாம் அதை நம்முடைய வீட்டுக்குள்ளே கொண்டு வந்ததுனால, நாம் அதை பார்த்து கொள்ளக்கூடிய பொறுப்பை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, அதே மாதிரி கர்த்தருடைய குடும்பத்துக்குள்ளே நம்ம வரும் பொழுது நம்முடைய காரியங்களை அவர் பொறுப்பெடுத்து கொள்ளுகிறவராகவும் நம்முடைய தேவைகளை அவர் பார்த்து கொள்ளுகிறவராகவும் இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய அப்பா மேலே நமக்கு நம்பிக்கை இருக்குமே, ஆனால் நம்ம கவலைகளை தூக்கி வைத்து விட்டு, கவலைகளை அகற்றிவிட்டு, எல்லா விதமானதாக நான் நாளைக்கு என்ன செய்ய போகிறேன், அடுத்த வேலைக்கு நான் என்ன செய்ய போகிறேன், நாளைக்கு என்னுடைய பொறுப்புகள் கடமைகள் இருக்கிறது, இதற்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்ற ஆதங்கத்திலையும் கவலையிலையும் நம்ம உட்கார மாட்டோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். மனுஷர்களாகிய நாம் நம்மளை நம்பி இருக்கிற நபர்களுக்கு நம்முடைய பலத்தை மீறி காரியங்களை செய்ய நம்ம செயல்படும் பொழுது நல்லவராயிருக்கிற நம்முடைய தகப்பன், நமக்காக தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுத்த நம்முடைய பரலோக தேவன் உங்களுக்குரிய அனைத்தையும் அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். ஒன்னே ஒன்று என்னன்னா, நாம் அசைக்கப்பட முடியாத நம்பிக்கையோடு கூட என் தகப்பன் என்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், ஆகவே நான் அசைக்கப்பட மாட்டேன். என் நம்பிக்கை மனிதர் மேலேயோ, என் நம்பிக்கை என்னுடைய வேலை ஸ்தலத்தின் மேலேயோ, என் நம்பிக்கை எனக்கு வரவேண்டிய தொகை மேலேயோ சம்பளத்தின் மேலேயோ இல்லை. என்னுடைய நம்பிக்கை வானத்தையும் பூமியும் படைத்த என் சர்வ வல்லமை உள்ள தெய்வத்தின் மீது இருக்கிறது. என் அப்பா மீது, என் தகப்பன் மீது இருக்கிறது. என் தகப்பன் என்னை அழைத்தவர் என்னை பார்த்து கொள்வார். எப்படி ஒரு செல்ல பிராணியை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரும்போது நாம் அதை பார்த்துக்கிறோமோ, என்னை அழைத்த தேவன், என்னை அவருடைய குடும்பத்துக்குள்ள அழைத்த தேவன், என்னை அவருடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்ட தேவன் என்னை பார்த்து கொள்ள வல்லவராக இருக்கிறார், என்னை பார்த்து கொள்ள போதுமானவராகவும் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கூட அவரை நோக்கி பாருங்க. நிச்சயமாய் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் உங்கள் நம்பிக்கையை காட்டிலும் உங்கள் விசுவாசத்துக்கு மேலான காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.